மட்டன் கபாப் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும்னு காணிக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்துக்கோழி. கடையில் வந்து மட்டன் வந்து கைமா மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க சதீஷ். ஆனால் அவங்க பண்ணது வந்து அந்தளவுக்கு இது இல்லை. நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் கபாப் வந்து ஷேப் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இதை மிக்சியில் வந்து இது பண்ணிட போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே கொஞ்சம் பேட்ச் அரைச்சிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் பேட்ச். ஸோ இதை வந்து மிக்சியில் எடுத்துக்கோங்க. மிக்சியில் எடுத்துட்டு நல்ல ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகுறது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளால் அது கபாப் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர முடியும். சரியா? ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்து மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட மட்டன் கீமா. ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து அதுக்கு மேரினேஷனுக்கு வந்து இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து வச்சுருக்கேன். அதை சாப் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வெங்காயத்தை இப்படி எடுத்துட்டு லைட்டாக இப்படி புழிஞ்சிட்டு, ஓகே, ட்ரை ஆட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து வெங்காயத்தை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆனியன்ஸ் வந்து புழிஞ்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதே சாப்பர் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம அடுத்ததெல்லாம் போட போகிறோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, ஃபஸ்ட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரையும் புதினாவும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மூடிட்டு இதையும் குட்டியாக பல்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பல்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஹர்ப்ஸை இந்த மின்ஸ்டு மீட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சாப் பண்ணி வச்ச ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சூண்டு சில்லி பவுடர், கொஞ்சூண்டு மஞ்சள் பொடி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இது வந்து கரம் மசாலா பவுடர் நான் போடுறேன், ஆனால் யூஸ்வலாக போட மாட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சூண்டு ஜீரக பொடி, தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர், அடுத்து இது பேக்கிங் சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இதாகும். ஏன்னா இது மட்டன் பார்த்தீங்களா, நம்ம இது கிரில் தான் பண்ண போகிறோம், அதனால அது ஜூஸி ஆகணும். அதனால ஸோ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் மட்டனில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும். 1 டே முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது மேரினேட் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கபாபை வந்து ஷேப் பண்ணிடலாம். கையை வந்து ஈரம் ஆக்கிக்கோங்க. ஈரம் ஆக்கிட்டு ஒரு குட் போர்ஷன். ஸோ நாங்கள் வந்து அவுட்டோர் பார்பிக்யூவில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மெட்டல் ஸ்கியூவர். ஸோ இதை வந்து ஷேப் பண்ணலாம். ஸோ அந்த மெட்டல் ஸ்கியூவரில் வந்து பிடிக்கிற மாதிரி. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த தட்டையாட்டு வரக்கூடிய ஒரு ஸ்கியூவரில் வந்து பண்ணுவாங்க. அது ஈஸியாக பிடிச்சிக்கும். இது வந்து கம்பி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஓகே, நம்ம இதில் குக் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாகிடும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்ம கபாப் வந்து பண்ணோம்ல, அந்த கபாபை ஷேப் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயில் ஆயில் தடவிட்டு அதில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் அவனில் வைக்க போகிறதில்ல, ஏன்னா இது எப்படி ஹோல்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. சாரி, அவன் இல்லை, பார்பிக்யூவில். அதனால் நான் இதை வந்து அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஹையஸ்ட் 250 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஸோ இதில் வந்து ஒரு 15 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுங்க. ஓகே, ஸோ இதை உள்ளே வச்சிடலாம். இப்போது அவன் வந்து நல்லா ஹாட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா டாப் ரேக் அவனில் வச்சது பயங்கரமாக சுடு. ஸோ அவனில் வச்சதும் நல்ல குக் ஆகிருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன்.